நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவருடைய சம்பளம் 200 கோடிக்கு மேலே இருக்குது. லோகேஷ் கனகராஜ் சம்பளம் பார்த்தீங்கன்னா 60 கோடி அந்த படத்தில் கொடுக்கப்பட்டது. லோகேஷ் கனகராஜுக்கு 60 கோடிங்கிறது இன்றைக்கு எல்லா இயக்குநர்களும் இல்லை முக்கியமான முன்னணி இயக்குநர்கள் வாங்குகிற சம்பளம் தான். அது ரஜினிகாந்தோடைய சம்பளமாக சொல்லப்படுகிறது எனக்கே அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. நிச்சயமாக அவ்வளவு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். அதிகபட்சமாக தலைமுறை இயக்குநர்கள் இருக்காங்களா, அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் போன்றவர்கள், இந்த காம்பினேஷனுக்கு நான் இவ்வளவு ரூபா சம்பளம் கேட்கலான் இருக்குன்னு இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போகுது. ஓகே, இப்போ விஜய் வச்சுனா ஒரு படம் பண்ணுறேன், எவ்வளோ சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு இவர் கருத்து கேட்குறாரு. மற்றவர்கள் சொல்கிறாங்க இவ்வளவு கேளு அப்படின்னு. அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்குமா? இல்லை இவ்வளவு ரூபா வியாபாரம், தயாரிப்பாளருக்கு இவ்வளவு ரூபா கிடைக்கும், அதனால் நீ கண்டிப்பாக இவ்வளோ கேட்கலான்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் பண்ணி இவங்களே தங்களுடைய சம்பளத்தை ஒரு லெவலில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. முன்னாடி இயக்குநருக்குள்ள ஈகோ இருக்கும், அந்த ஈகோலாம் போயிடும். ஜெயிலர் 2 அதில் சந்தானம் அவர்களும் இணையம் போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஜெயிலர் 2 ஒருவேளை இவர் அப்ரோச் பண்ணியிருந்தா 15 கோடி கொடுங்க 10 கோடி கொடுங்கன்னு தான் இவர் கேட்பார். ஏன்னா பணத்துக்காக தானே அவர் காமெடியனாகவே நடிக்கிறாரு. ஆனால் சன் பிக்சர்ஸு அந்த அளவுக்குலாம் பணத்தை அள்ளி இறச்சிட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெரி கால்குலேட்டிவ். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் 2ல் சந்தானம் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 வெளியாக இருக்குது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவருடைய சம்பளம் 200 கோடிக்கு மேலே இருக்குது. லோகேஷ் கனகராஜ் சம்பளம் பார்த்தீங்கன்னா 60 கோடி அந்த படத்தில் கொடுக்கப்பட்டது. படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 390 கோடி இப்படின்னு பல தகவல்கள் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. உண்மையான நிலவரம் என்ன சார்? இல்லை, திடீர்னு இப்படி ஒரு தகவல் பரவ வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது புரியல. இன்னொன்று தெரியும்ல, சமூக ஊடகங்களில் பரவுகிற செய்திகளுக்கு பார்த்திங்கன்னா எந்த அடிப்படை எதுவுமே கிடையாது. மனசில் தோன்றியதை யார் வேண்டுமானாலும் பரப்பலாம். அந்த செய்தியை நம்புகிறவர்கள் பார்த்திங்கன்னா எந்த கேள்வியும் இல்லாமல் அதை அவங்க பங்குக்கும் பரப்புவாங்க. இதுதான் சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயம். அப்படி தான் இந்த செய்தியையும் நான் பார்க்குறேன். முக்கியமாக நீங்கள் ரஜினிகாந்தோடைய சம்பளமாக சொல்லப்படுகிறது எனக்கே அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. நிச்சயமாக அவ்வளவு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். அதிகபட்சமாக ஒரு 150 கோடி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே சன் பிக்சர்ஸு கொடுப்பாங்களா அப்படின்னா அது சந்தேகம்தான். அதேமாதிரி லோகேஷ் கனகராஜுக்கு 60 கோடிங்கிறது இன்றைக்கு எல்லா இயக்குநர்களும் இல்லை முக்கியமான முன்னணி இயக்குநர்கள் வாங்குகிற சம்பளம் தான். அது கூட அந்தளவுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதான். அது கரெக்டாக இவ்வளவு தான் அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதிகமான சம்பளம் அட்லி தான் வாங்குறாரோ இன்றைய தேதியில் நம்பர் 1 அட்லி தான். ஏன்னா அதில் எந்த மாற்றமே இல்லை. தமிழில் சொல்லணும் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ், நெல்சன் போன்றவர்கள் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 14 ரிலீஸ்னா படம் எந்த அளவில் சார் இருக்கு? எல்லாமே முடிஞ்சிருச்சு சார் கிட்டத்தட்ட படம். நான் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ்கிட்ட பேசினேன். அப்போ நான் கேட்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, இப்போதைக்கு என்னென்னா நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன், கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே அவங்க நெருக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஆகஸ்ட்டு படம் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு போதுமான அவகாசம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டை தீட்டுற மாதிரி அந்த கடைசி நேரமாக அந்த படத்தை ட்ரிம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான வேலைகள் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தோட பட்ஜெட் உதாரணமாக ஒரு 10 கோடி இருந்ததுன்னா அதில் 90% நடிகர்களுக்கே போயிடுது. மீதி 1% 2% தான் படம் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த நடிகர்களுக்கு ஈக்குவலாக இப்போ இயக்குநர்களும் சம்பளம் வாங்குறாங்கன்னா இது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது நினைக்கிறீங்களா? தயாரிப்பாளரோட பிரச்சனை நிச்சயமாக போகும், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா இப்போ சில வருடங்களுக்கு முன்பு டைரக்டர்கள் வாங்கின சம்பளத்தை ஒப்பிடும்போது இன்றைக்கு டைரக்டர்கள் வாங்குகிற சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ சங்கர் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்த டைரக்டர், ஒரு பிரம்மாண்ட படங்களை இயக்குகிற டைரக்டரு. ஆனால் அவர் வாங்கிய சம்பளத்தோடு ஒப்பிடும்போது இன்றைக்கி அட்லி அவரை தாண்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அவருடைய உதவியாளர் தான் அவர். அப்போ எப்படி சாத்தியம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு. பட் இது ரொம்ப உழைப்பை விட அதிகமான சம்பளம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இன்றைக்கு திரையுலகில் கொடுக்கப்படுவது பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது, வியாபாரத்துக்கேற்ற ஊதியம். ஸோ அப்போ இந்த பேரை போட்டால் இந்த படம் இவ்வளோ பிஸ்னஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைக்கு இயக்குநர்களுடைய சம்பளம் இந்த அளவுக்கு அதிகமானதற்கு காரணம் என்னென்னா, இந்த புதிய தலைமுறை இயக்குநர்கள் இருக்காங்களா, அட்லி,
லோகேஷ் கனகராஜ், நெல்சன் போன்றவர்கள் முக்கியமான காரணம். என்னன்னா இந்த காம்பினேஷனுக்கு நான் இவ்வளவு ரூபா சம்பளம் கேட்கலான் இருக்கேன்னு இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போகுது. ஓகே, இப்போ விஜய் வச்சுனா ஒரு படம் பண்ணுறேன், எவ்வளோ சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு இவர் கருத்து கேட்குறாரு. மற்றவர்கள் சொல்கிறாங்க இவ்வளவு கேளு அப்படின்னு. அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்குமா? இல்லை இவ்வளோ ரூபா வியாபாரம், தயாரிப்பாளருக்கு இவ்வளோ ரூபா கிடைக்கும், அதனால் நீ கண்டிப்பாக இவ்வளோ கேட்கலான்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் பண்ணி இவங்களே தங்களுடைய சம்பளத்தை வந்து ஒரு லெவலில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. முன்னாடி இயக்குனருக்குள்ள ஈகோ இருக்கும், அந்த ஈகோலாம் இப்போ இல்லை. ஆமாம், முன்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு நட்பு இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறேன், இந்த இடத்துல நான் சொத்து வாங்கியிருக்கேன் அப்படிலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த இளைஞர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி இருக்கு. அது வந்து ஒரு வகையில் சரிதான். இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர்களுடைய சம்பளத்தோடு ஒப்பிடும்போது இயக்குநர்களுடைய சம்பளங்கிறது குறைவாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கோடிகளில் சம்பளம் வாங்கினாலும் இப்போ ஒரு விஜய் சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 225 கோடி சம்பளம்னா, இப்போ அட்லி சம்பளமோ, நெல்சன் சம்பளமோ, லோகேஷ் கனகராஜ் சம்பளமோ ஒரு 50 கோடி ரேஞ்சில் தான் இருக்கும். பட் அதே நேரம் சினிமாவை நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்தோம்னா சினிமா என்பது இயக்குனருடைய மீடியம். அது உண்மையில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்களை விட இயக்குனர்கள் வந்து அதிக சம்பளம் வாங்கணும். ஸோ அப்படி ஒரு காலம் வந்து வர்றதை வந்து நம்ம பார்க்கணும். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் தான் விஜய் ரஜினி மோதல் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. நீங்கள் கூட வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வரீங்க. விஜய்க்கு வந்து மற்ற நடிகர்களோட துணை தேவையில்லை. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக படங்கள் நடித்தது எல்லாமே பேன் இந்தியா படங்களாக தான் நடிச்சிருக்காரு. மற்ற லாங்குவேஜில் இருக்க பெரிய நடிகர்கள் மோகன்லால், நாகார்ஜுனலாம் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் அவருக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக மாறுது. பெரிய அளவில் பட்ஜெட்டுக்கும் அதான் காரணம், பெரிய அளவில் கலெக்ஷனுக்காக தான் காரணம். இல்லை, பொதுவாகவே நீங்கள் ரஜினியுடைய அந்த அவருடைய ஃபிலிமோகிராஃபி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரஜினி வந்து மிக திறமையான நடிகர் தான், சூப்பர் ஸ்டார் தான், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். என்னென்னா அந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்ற டெக்னீஷியன்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்குவார். இப்போ உதாரணத்துக்கு இசையமைப்பாளர்னு எடுத்துக்கிட்டா இளையராஜா இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இளையராஜாவை சாமின்னு கூப்பிடுவார். இளையராஜா பல நேரங்களில் ரஜினிகாந்தை அவமரியாதை செஞ்செல்லாம் பேசியிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். பொதுவெளியிலேயே அவர் அப்படி பேசுவார். ஆனால் அதையெல்லாம் சகித்து கொண்டு இளையராஜாவை வந்து தன்னுடைய படங்களில் பயன்படுத்தி வந்த ரஜினிகாந்த் ஒரு கட்டத்தில் என்னன்னா ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் பெரிய அளவில் வந்துட்டாருன்னு தெரிஞ்சவொன்னே தன்னுடைய நண்பரையே ஓரம் கட்டிட்டு டப்புன்னு அப்படியே வந்து ரஹ்மான் கூட அவர் ட்ராவல் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ காமெடியனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த காமெடியன் பெரிய அளவில் பேசப்படுறாரோ அவரை வந்து தன்னுடைய படத்தில் போட்டுக்குவார். எந்த அளவுக்கு அப்படின்னா வடிவேலு வந்து அப்போ தான் சில படங்களில் நடித்து மக்களால் கவனிக்கப்பட்டு அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குது. அப்போ வந்து ரஜினி ஒரு படம் நடிக்கிறார், அநேகமாக அது முத்துவாக இருக்குன்னு என்னுடைய ஞாபகம். அப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலை வந்து நடிக்க வைக்கணும்னு ரஜினி விரும்புகிறார், டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, டைரக்டர்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் இவரே டைரெக்டாக வடிவேலுடைய நம்பரை வாங்கி ஃபோன் போட்டு இந்த மாதிரி நம்ம படத்தில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனால் இவ்வளவு நாள் டேட்டு தேவைப்படும், இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் அதை நீங்கள் யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு இவர் வந்து அந்த டேட்டை பிளாக் பண்ணுறாரு. என்ன காரணம் அப்படின்னா யாரெல்லாம் மக்களால் வந்து பெரிய அளவில் விரும்பப்படுறாங்களோ அவங்கள தன் படத்தில் சேர்ப்பதன் மூலமாக தன்னுடைய படத்தை வெற்றி படமாக்குறது. இதுதான் ரஜினியுடைய டாக்டிஸு. இதைத்தான் காலங்காலமாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் உருவானதால் அதே மாதிரி நம்மளோட படங்களுடைய வசூலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் அந்த முன்னணி நடிகர்களை முக்கிய நடிகர்கள் வந்து அதனுடைய படத்தில் போடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரஜினி ஜெயிலர் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மலையாளத்தில் அந்த படம் வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு ரஜினி மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாது. அங்கே இருக்கிற மோகன்லால் அந்த படத்தில் கொண்டு வந்தது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் நீங்கள் பொதுவாக பேசும்போது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஜெயிலர் படம் கேரளாவில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ஜெயிலர் படம் கர்நாடகாவில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அப்படித்தானே நம்ம பேசுவோம். ஸோ நிகர லாபம் வந்து அது ரஜினிக்கு தான், அவருக்கு தான் அந்த கிரெடிட்டு போய் சேரும். ஆனால் அதுக்கு காரணம் இந்த ஒவ்வொரு லாங்குவேஜிலிருந்து அவங்க செலக்ட் பண்ண நடிகர்களாக தான் இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே இத்தனை நாள் ரஜினி பண்ணிகிட்டு இருந்த அதே உத்தியை இப்போவும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அதுதான் அவருடைய இந்த மெகா வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். இத்தனை நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு காமெடியனோ இல்லை ஒரு இசையமைப்பாளரை கொண்டு வந்தது இப்போது மற்ற மாநிலங்களில் இருக்க சூப்பர் ஸ்டார்களை அவருடைய படங்களை உள்ள கொண்டு வர்றாரு. அது வந்து அவருடைய படத்தினுடைய வசூலுக்கும் வெற்றிக்கும் ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். அதே போல் ஜெயிலர் 2 படப்பிடிப்பும் ஒரு பக்கம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் சந்தானம் அவர்களும் இணைய போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு.
நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொன்னவர் சமீபத்தில் தான் சிம்பு படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காரு. மீண்டும் வந்து அவர் காமெடியன் ஆவாரா அப்படின்னு வந்து பேசுபொருளாக இருந்தது. இந்த சூழலில் வந்து ரஜினி படத்தில் உண்மையில கமிட் ஆகிட்டார் அவர். இல்லை, அப்படி ஒரு வதந்திங்கிறது ஏன்னா அது நமக்கு உறுதி செய்யப்படாததால் அதை வதந்தின்னு சொல்கிறோம். அது ஒருவேளை உண்மையாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் நான் யோசிக்கும் போது அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, சந்தானம் வந்து காமெடியனாக நடிக்கணுங்கிற முடிவை எடுத்ததற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஹீரோவாக நம்ம நடித்தோம்னா 5 கோடிக்கு மேலே யாரும் தரமாட்டேன்றாங்க. அந்த 5 கோடியும் வாங்கிட்டு கடைசி நேரத்தில் ரிலீஸ் கட்டத்தில் அதுலேருந்து ஒரு 2 கோடி 3 கோடி கையை விட்டு போட வேண்டியதாக இருக்குது. இதனால் நமக்கு நஷ்டம்தான். அதே நேரம் காமெடியனாக நடித்தோம் அப்படின்னா நம்ம கேட்குற சம்பளத்தை தருவாங்கங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவர் காமெடியனாகவே நடிக்க ஒத்துக்கிட்டார். இப்போ சிம்பு 49 படத்தில் இவர் காமெடியன் 15 கோடி ரூபா சம்பளம் கேட்டு கடைசியில் 10 கோடி ரூபா ஃபைனல் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. அதில் கூட காமெடி நாளில் சிம்புக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர்னு சொல்கிறாங்க. இல்லை, அது நம்ம சொல்லிக்கிறது தானே. நீங்கள் மக்கள் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தானே. இப்போ சிம்பு 49 படம் வருது, இவருக்கு வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் யாராவது ஒருத்தராவது சிம்புவும் சந்தானமும் டபுள் ஹீரோவாக நடித்த படம்னு சொல்லுவாங்களா? அது வந்து சிம்பு படம் தான். அதில் சந்தானம் காமெடின்னு தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. நம்ம எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். அந்த 16 வயது நிலை படத்தில் டயலாக் வரும், கோபாலகிருஷ்ணன் யார் சொல்கிறா, எல்லாருமே சப்பானின்னு தான் சொல்கிறாங்கங்கிற மாதிரி இவர் வேணான்னு நான் இன்னொரு ஹீரோங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். பட் உண்மை அது கிடையாது. இப்போ அந்த படத்தில் வந்து இவர் 10 கோடி ரூபா வாங்கிட்டார்ல. இப்போ ரஜினி படம் வரும்போது இதே மாதிரி ஜெயிலர் 2ல் வந்து ஒருவேளை இவர் அப்ரோச் பண்ணியிருந்தா இதே மாதிரி 15 கோடி கொடுங்க 10 கோடி கொடுங்கன்னு தான் இவர் கேட்பார். ஏன்னா பணத்துக்காக தானே அவர் காமெடியனாகவே நடிக்கிறாரு. ஆனால் சன் பிக்சர்ஸு அந்த அளவுக்குலாம் பணத்தை அள்ளி இறச்சிட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெரி கால்குலேட்டிவ். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் 2ல் சந்தானம் நடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. எல்லாத்துக்கும் மேலே ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தில் பாதி பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு சீன் வருமா 2 சீன் வருமாங்கிறதே தெரியல. அப்படி இருக்கும்போது சந்தானமும் உள்ளே வந்து அவருக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால் எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை. மதகஜ ராஜா வெற்றிக்கு அப்புறமா நான் சந்தானம் வந்து நடிப்பாரா காமெடினா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அவர் நடிச்சாருன்னா படத்துக்கு பெரிய அளவு ப்ரொமோஷன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரஜினி படத்துக்கு ரஜினி தான் முக்கியமே தவிர அதில் யார் நடிக்கிறாங்க சொன்னீங்க இல்லையா? முத்து படத்தில் வடிவேல். ஆமாம், அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மற்றபடி மக்களுடைய பார்வையில் அது ரஜினி படம் தானே. இப்போ நான் சொல்கிறேன், இந்த முத்து படமாகவே இருக்கட்டும், இதில் வடிவேலு நடிச்சிருக்காருன்னு யாரும் வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் படத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய காமெடி அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இப்போ ஜெயிலர் 2ல் ஒருவேளை சந்தானம் நடித்தாலும் சந்தானத்துக்காக யாருமே தியேட்டருக்கு வர மாட்டாங்க. அது ரஜினிக்காக வர்றது தான் அது. அதனால் அவர் இருந்தாலும் பெரிய நன்மை இல்லை, இல்லைனாலும் பெரிய நஷ்டம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சினிமா மற்றும் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.